தற்போது ஒவ்வொரு லீட்டருக்கும் டீசலுக்கு வந்து 100 ரூபாய் மட்டில் வந்து மானியம் வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த மானியம் எல்லோரையும் போய் சென்றடைகின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது செல்வந்தர்களையும் இந்த மானியம் போய் சென்றடைகின்றது, ஏழை மக்களையும் இந்த மானியம் போய் சென்றடைகின்றது. உண்மையிலேயே நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைந்ததுக்கு பிரதானமான காரணம் மானியம் தொடர்பான கவனமின்மை. உண்மையிலேயே தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் இந்த மானியங்கள் தொடர்பான சரியான கவனங்களை எடுக்கவில்லை. எல்லாருக்குமே ஒரே அளவிலான மானியம் சென்றடைகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சவால்களை மக்கள் தொடர்ந்தும் சந்திக்கின்றார்கள். ஆகவே பேருந்தில் செல்கிற மக்களுக்கும் அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற மக்களுக்கும் மட்டும் இந்த மானியம் சென்றடையமாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு கவனத்தை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொது போக்குவரத்துக்கு என்பது வந்து ஒரு சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய விடயம். ஆகவே அதற்கு மானியம் வழங்கினால் அது ஏழை மக்களையோ அல்லது நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மக்களையோ தான் சென்றடையும்.